ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஜிக்கு கூடிய தி செகண்ட் மேரேஜ் வித் ஸ்கேரி டாக்டர், அது 2/2 ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி என் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா, நம்ம ஜங்க் வந்துட்டு நம்ம ஜிம்மை பற்றி ஒரு பர்சன்ட் கேட்டு விசாரிக்க சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஜிம்மில் ஸ்கூல் அண்ட் காலேஜ் டைமில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. எனக்கா ஒரு இது பயப்படுறதுன்னு சொல்லிட்டு இப்போ காய்க்கு பார்க்குறாங்க. உனக்கு பிடிச்சிருக்கடா சொல்கிறாங்க. ஜெய்கே ஆமாம் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ அப்படி ஸ்டோரி கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜிம்மின்னு பார்த்தா மதியம் லஞ்ச் டைமில் சாப்பிட்ருக்காங்க. அவருக்கு ஒரு கால் வருது. பார்த்தா மதுரைனாலும் போட்டிருக்காரு. மதுரைனாலும் ஜெய்கோட அம்மா. அவர் பார்க்குறாங்க. ஆண்டி ஃபோன் பண்ணுறாங்க சொல்லிட்டு ஹலோ ஆண்டி சொல்கிறாங்க. இப்போது ஜெய்கோட அம்மா தான் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆண்டி சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா, இந்த அவங்க பொண்ணு இருக்கால ஜீவனா சொல்கிறாங்க. ஆமாம் ஆண்டி சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. அவங்க பொண்ணுன்னு சொல்லுவோம். அவள் வந்துட்டு பேசுமாப்பா, என்னை டார்ச்சர் பண்ணுறா சொல்கிறாங்க. அப்படியே ஆண்டி நீங்கள் ஃபோனை கொடுங்க சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜோனா கிட்ட அந்த ஜெய்கோட அம்மா ஃபோனை கொடுத்துட்டாங்க. ஹலோ மம்மா அப்படி சொல்லிட்டு பாப்பா சொல்லுது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜோனா செல்ல என்ன வேணும் அப்படி கேட்குறாங்க. மம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா சொல்கிறாங்க. வந்து இப்போ சாப்பிட்டே இருக்காண்டா அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. அப்படியா, நான் அவங்கள்ட்ட பேசணும்னு ஆசைப்பட்டேன்னா கிராண்ட்மாட்ட சொன்னால் கிராண்ட்மா சொல்கிறாங்க நீங்கள் டியூட்டியில் இருப்பீங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. அப்புறம் நான் எப்படி ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணேன்னா அப்புறம் ஃபோன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படி சொல்லி கேட்குது. எனக்கு சாப்பிட்டே இருக்கேன். நீ சாப்பிட்டியா சொல்கிறாங்க. நான் சாப்பிட்டேன் மம்மா. கிராண்ட்மா எனக்கு வந்துட்டு சாப்பாடு வந்து ஃபீட் பண்ணாங்க, நான் சாப்பிட்டுட்டேன் அப்படி சொல்லிட்டு பேபி சொல்லுது. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. அப்புறம் நீங்கள் டேடா கால் பண்ணிங்களா அப்படி கேட்குது. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரிக்கு என்ன சொல்கிறாங்க. டேடா கால் பண்ணிங்களா, கால் பண்ணி கேட்டிங்களா அப்படி சொல்லி கேட்குது. அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. பாருமா, அதெல்லாம் அவங்க ஃபோன் பண்ணி பேசுவாங்க, சரியா டைம் கிடைக்கும் ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. இப்போது பேபி தான் இல்லை கிராண்ட்மா இருங்க அம்மா அங்கே பாருங்கள், நீங்கள் டேடாக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி ஓகேடா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஈவினிங் நாங்கள் வருவோம் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. நான் டேடா வருவோம் உங்களுக்கு பிக் பண்ண சொல்கிறாங்க. என்ன பிக் பண்ண இல்லைடா சொல்கிறாங்க. ஈவினிங் நாங்கள் வருவேன் கண்டிப்பாக, நானும் டாடாவும் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேபி சொல்லுது. அப்புறம் வந்துட்டு நம்ம வெளில போகலாம், வெளில போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரலாம் சொல்லிட்டு பேபி சொல்லுது. ஜிமினும் சரி ஓகேடா அப்படி சொல்கிறாங்க. இப்போ எனக்கு டியூட்டி இருக்குது ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே பாய் சொல்லிட்டு ஃபோன் வச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க. என்னடா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அந்த குழந்தை ரொம்ப பாசமாக இருக்குல்ல சொல்கிறாங்க. ஆமாம் என்ன ரொம்ப பாசமாக இருக்கா. எனக்கு ஆக்சுவலி இந்த மேரேஜே இந்த குழந்தைக்காக தான் பண்ணிக்கிட்டேன் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜிம்மி, இந்த பேபி மட்டும் லைஃப் கிடையாது ஓகேவா, ஜேக்கும் லைஃப் தான் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. பாரு, எல்லா ஹியூமனும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஓகேவா, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, எல்லாருமே நீ வந்துட்டு டைலண்ட் இருப்பாங்க நினைக்கிறியா சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மி பார்க்குறாங்க. டைலன்ற நேம் கேட்டாலும் ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது. டைலன் அப்படின்றது நம்ம ஜிம்மோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஓகேவா. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. பாரு அவனை மாதிரி எல்லாருக்கும் மாட்டாங்க ஓகேவா, நிறைய நல்ல ஹியூமன்ஸ் இருக்காங்க. எனக்கு வந்து ஜேகே ஒரு ஜென்டல் வளர்ப்பாரு அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக இருப்பார், நீ வேணா பாரு. இப்போ எந்த ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் உனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறியோ கண்டிப்பாக ஒன் டே அவர் கூட ரொம்ப ஹாப்பியாக ஃபுல் அண்ட் ஃபுல் லவ்லாம் நீ அவர் கூட அப்படி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி என்ன இன்னும் பேசுகிறா சொல்கிறாங்க. உண்மையாகவேடா நீ எதை நினச்சி பயப்படுறேன்னு நான் வந்துட்டு அர்ஜுன் சைக்காட்ரிக் டாக்டர் சொல்லிட்டாங்க ஓகேவா, எதை நினச்சி பயப்பட சொல்லிட்டு. ஆனால் ட்ரூவான ஒரு லவ் பார்க்கும்போது கண்டிப்பாக அவர் கூட அப்படி இருக்கும் ஓகேவா, ஃபுல் அண்ட் ஃபுல் லவ்வில் அவருக்கான இந்த லவ் கண்டிப்பாக பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மேரேஜ் நினைக்கிறேன் பார்த்தா ரொம்ப ரெஸ்பெக்டான பர்சனாக இருக்காரு, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. ஜிமின் முக்கியம் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா ஜிமின் மார்னிங் நம்ம சீக்கிரம் நடந்துக்கிட்டு நினச்சி பார்க்குறாங்க. மேபி ஒரு 2 பேர் இருக்கலாம், நல்ல பர்சனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் நினைக்கிறாங்க. சரி ஓகேவா டைம் வச்சு சொல்கிறாங்க. 2 பேரும் போய்ட்டு டியூட்டி ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்போது ஈவினிங் நம்ம ஜெய்கே வீட்டுக்கு போகிறாங்க. அந்த பக்கம் நம்ம ஜோனை பார்த்து அழகாக ரெடி ஆகிட்டு இருக்கா. ரெடி ஆகிட்டு ஒரு பிக்கி பேக் ஒன்று போட்டு வச்சிருக்கா, அது அழகாக நின்றுருக்கா. இப்போ நம்ம ஜெய்கே நம்ம பார்க்குறாங்க. இங்கே பாரு ஜங்கா பொண்ணு உயிர் எடுக்கிறாளா சொல்கிறாங்க. என்னாச்சு மா சொல்கிறாங்க. இங்கே பாரு இவன் வந்துட்டு ஜிம்மில் பார்க்க போகணுமா, அதுக்காக வந்துட்டு எனக்கு ரெடி பண்ணுங்க சொல்லிட்டு இங்கே பாருன்னு சொல்கிறாங்க. இப்போ பேபி பார்த்து நம்ம ஜெய்கே சிரிக்கிறாங்க. என்ன ஜீவனா இதெல்லாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜோட டேடா அங்கே பாருங்கள், மம்மாவை ஃபஸ்ட் டைம் பிக் பண்ண போகிறாங்க ஓகேவா, அது ஹாஸ்பிட்டல் போடுவாங்க. எல்லோரும் பார்ப்பாங்கல்ல, நான் வந்துட்டு நம்ம அம்மாவோட பொண்ணுன்னு தெரியறப்போ எல்லோரும் எப்படி பார்க்கணும்ல, நான் பார்க்க அழகாக இருக்கும்ல அப்படி சொல்லிட்டு பேபி ரொம்ப அழகாக மேக்கப் பண்ணியிருக்கு. செக்கி பார்க்குறாங்க. அப்படியா, அப்படி ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும். ஆமாம் என்னை கூட்டிகிட்டு போங்க சொல்கிறாங்க. இப்போ செக்கி பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. டே கூட்டிகிட்டு போட அவள் ஆசைப்படுறா, அவள் ஆசைப்படுறா கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. சரி இப்போ நம்ம ஜெய்கே வா சொல்லிட்டு கூட்டிட்டு போகிறாங்க. 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அம்மா இது என்ன பிக்கி பேக் சொல்கிறாங்க. இது நம்ம அம்மாவுக்கு ஜூஸ் சொல்கிறாங்க. ஜூஸா கிராண்ட்மாட்ட சொல்லி போட சொன்னேன். இதில் ஜூஸ் இருக்குது, சாக்லேட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இன்னும் சொல்லிட்டு நம்ம ஜெய்கே பார்க்குறேங்க. உனக்கு அம்மா அந்தளவுக்கு பிடிச்சிருக்கா சார், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா, அவங்க ரொம்ப கைண்டு ஸ்வீட்டு தெரியுமா, லைக் ஒரு ஏஞ்சல் மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெய்கே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஏஞ்சலை பார்த்துருக்கா சொல்கிறாங்க. பார்த்துருக்கேன்னு சொல்கிறாங்க. எப்போ சொல்கிறாங்க. அது 2 டேஸாக பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. அதுதான் நம்ம ஜீவன் வந்து 2 டேஸாக பார்க்குறாளே பாப்பா, அதை சொல்கிறா. ஜெய்கே பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. ஃபைனலாக கூட்டிகிட்டு போயிடறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஜெய்கே பார்க்குறாங்க. பாருங்க வெயிட் பண்ண அவங்க டியூட்டி முடிச்சு விட்டு விலகின போகிறாங்க. சொல்லணும் நான் போகணும் சொல்கிறாங்க. இது போகணுமா, நான் போகணும் இறக்கி விட்டுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெய்கே இறக்கி விட்டுறாங்க. பாப்பா அழகாக நடந்து போயிட்டுருக்கு. அது பிக்கி பேக் மாட்டிக்கிட்டு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு பிளாக் கலர் ஒரு ஃப்ளாக் மாதிரி போட்டிருக்கு, சிலிண்டர்ஸ் ஃப்ளாக் போட்டு அது ஒரு பால் டைல் அழகாக போட்டிருக்கு. இப்படி போயிட்டுருக்கு. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. பாப்பா நீ யார் அப்படி கேட்குறாங்க. நான் என் பேர் ஜோனா சொல்கிறாங்க. சரிம்மா நீ எங்கே வந்துருக்கு, எங்கே உங்கள் பேரண்ட்ஸ் அப்படி கேட்குறாங்க. இதான் ஃபீவர் அவனுக்கு கேட்குறாங்க. ஃபீவரா, எனக்கு ஒன்றும் ஃபீவரில் சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, என் அம்மாவை டாக்டர் அப்படி சொல்கிறாங்க. உங்கள் அம்மா டாக்டரா? இங்கே எந்த டாக்டரோட பொண்ணாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு அந்த நர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பேர் அந்த நர்ஸ் பேர் நான்சி. பார்க்குறாங்க, பாரு இங்கே உங்கள் அம்மா யார்கிட்ட கேட்குறாங்க, டாக்டர் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. டாக்டர் ஜிமினா சொல்லிட்டு அவர் ஷாக் ஆயிடுறா. டாக்டர் ஜிமினுக்கு இப்படி ஒரு பொண்ணா, அவர் வந்துட்டு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க, சின்ன பையனாச்சு அவர் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க, இவ்வளோ பெரிய பொண்ணாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்கே பாரு பாப்பா சொல்கிறாங்க. சொல்லுங்க சொல்கிறாங்க, நீ டாக்டர் உண்மையாகவே டாக்டர் ஜிமினோட பொண்ணா சொல்கிறாங்க. ஆமா அப்படி சொல்லிட்டு இப்போ பேபி சொல்லிட்டு இப்போ கரெக்டாக என்னும் அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போயிறாங்க. அங்கிள் அப்படி சொல்லி கூப்பிடுது. இப்போ நம்ம என்ன திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஓ இது ஜிமினோட பொண்ணாச்சு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அவர் என்ன தான் வந்துட்டு அவரோட எப்படின்னா ஓன் டாக்டர் இல்லைனா கூட இப்போதைக்கு அவரோட பொண்ணு தானே பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜியோனா சொல்கிறாங்க, அங்கிள் இங்கே வாங்க அப்படி கூப்பிடுறாங்க. இப்போ அந்த நான்சி பார்க்குறா, டாக்டர் இன்னும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான்சி சொல்கிறாங்க. இது சொல்கிறாங்க ஜிமினோட பொண்ணு அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த ஜியோனாவுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நீ நம்ப மாட்டேங்கிறீங்களா சொல்கிறாங்க. இப்போ நான் நான்சி பார்க்குறேன், உண்மையாகவே டாக்டர் ஜிமினோட பொண்ணா சொல்கிறாங்க. ஆமாம் ஏன் அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க, இது வரைக்கும் எனக்கு தெரியாதா சொல்கிறாங்க. இப்போ தெரிஞ்சுக்கோ அப்படி சொல்கிறாங்க. இப்போ பேபி தான் நான் அங்கிள் எங்கள் நம்ம அம்மா எங்கே அப்படி கேட்குறாங்க. உங்கள் அம்மா வந்துட்டு மேலே ரவுண்ட்ஸ் போயிருக்காங்கம்மா சொல்கிறாங்க. ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க அம்மா அம்மா சொல்கிறாங்க. அம்மா பார்க்க தான் வந்தேன் சொல்கிறாங்க. அப்படியே ரொம்ப க்யூட்டாக இருக்க சொல்கிறாங்க. இப்போ வேணும் தான் பேபிக்கு நிறைய நீர்கள் பண்ணி தான் பேசிட்டு இருக்காரு, ரொம்ப குட்டி அழகாக அந்த பக்கம் வந்து அழகாக நின்றுருக்கு. அம்மா என்ன பிக்கி பேக் சொல்கிறாங்க. இதுப்பா அம்மாவுக்கு ஜூஸ் சொல்கிறாங்க. ஜூஸா சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணெல்லாம் பார்க்குறாங்க, நிறைய பேர் பாப்பா சுற்றி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நிறைய நான் சொல்கிறாங்க, யார் அப்படி கேட்குறாங்க. இப்போ நான்சி சொல்கிறாங்க, இது வந்து டாக்டர் ஜிமினோட பொண்ணா சொல்கிறாங்க. ஜிமினோட பொண்ணா சொல்கிறாங்க. ஆமாம் டாக்டர் ஜிமினோட பொண்ணான்னு சொல்லவும் எல்லாம் ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்காங்க. அவர் சின்ன பையன் இருப்பார், அவருக்கு இவ்வளோ ஒரு பொண்ணா சொல்லிட்டு இப்போ ஜோனா பார்க்குறாங்க. பாருங்க என் அம்மாவோட கேபின் கூட்டிகிட்டு போகிறீங்களா சொல்கிறாங்க. ஓ அப்படியா சரிப்பா சொல்லிட்டு இப்போ என்ன தான் கூட்டிட்டு போகிறாங்க. ஹேண்ட் பிடிச்சி அழகாக நடந்து வந்துட்டு இருக்கு. இப்போ எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ போய் நம்ம என்ன கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஜிம்மோட கேபினில் உட்கார வைக்கிறாங்க. இங்கே உட்கார ஜோனா அப்படி சொல்கிறாங்க. சரி உட்காருது. இப்போ என்ன பார்க்குறாங்க, உனக்கு எதாவது வேணுமா சொல்கிறாங்க. எனக்கு எது வேணாம், எனக்கு மம்மா தான் வேணும் சொல்கிறாங்க. அப்படியே மம்மா வேணுமா சொல்கிறாங்க. சரி வெயிட் பண்ணி அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன விட போகிறாங்க. கரெக்டாக நம்ம ஜிம் இப்போ தான் ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு வந்துருக்காங்க. நர்ஸ் கிட்ட பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்த்துட்டு என்ன பார்க்குறாங்க. என்ன ஜிமின்னு சொல்கிறாங்க. என்ன என்னவோ சொல்கிறாங்க. பாரு உன்னோட கேபினில் ஒரு கெஸ்ட்டு உட்காந்துருக்காங்க சொல்கிறாங்க. கெஸ்ட்டா? ஆமாம் உன்னை பார்க்க சொல்கிறாங்க. என்ன பார்க்க யாரா கெஸ்ட்டு சொல்கிறாங்க. போய் பாருடா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் போகிறாங்க. யார் சொல்லிட்டு கேபினோட போய் பார்த்தா நம்ம ஜிம்மோட சீட்லேருந்து பாப்பா உட்காந்துருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. ஜியோ நான் சொல்கிறாங்க. அம்மா சொல்லிட்டு கூப்பிட்டுருக்கு. இப்போ ஜிம் போகிறாங்க. தங்கம் என்னது எப்போ வந்தா சொல்கிறாங்க. நான் இப்போ தான் வந்தேன். பாருங்க உங்களுக்காக வந்து ஜூஸ் எடுத்துருக்கா சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பிக்கி பேக் ஓப்பன் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மில் பேக் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பார்த்தா நம்ம ஜிம்முக்காக அந்த பாப்பா வந்து சம் ஸ்நாக்ஸு அப்படின்னு சாண்ட்விச் ஜூஸ் எடுத்து வந்துருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் கிராண்ட்மா மேக் பண்ண சொன்னேன். அவங்களும் மேக் பண்ணாங்க, சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு பேபி சொல்லுது. இப்போ ஜிவன் பார்க்குறாங்க. அதே அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் ஆகும். நீ எப்போ அங்கே வந்தா சொல்கிறாங்க. நீ தனியாக வந்தா இல்லை டாடா கூட தான் வந்தேன். டாடா வெளில இருக்காங்க சொல்கிறாங்க. ஏன் வெளில இருக்காங்க அது தெரியல, அவங்க வெளில இருக்காங்க, நான் மட்டும் தான் உள்ள வந்துட்டேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிவினும் அப்படியே ஆசிரியருக்கு டாடா போய் பார்க்கலாமா சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம அப்புறம் சாப்பிட்டுக்கலாம், நல்லா ஃப்ரெஷ் ஆகலடா சொல்கிறாங்க. அப்படி அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிவின் வந்துட்டு என்னோட டாடா தனியாக வெளில வெயிட் பண்ணுவாங்க போலமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிவின் அண்ட் பேபி ரெண்டு பேரும் வந்துட்டு ஜிம் தான் திங்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபைனலாக அவர் செக் அவுட் பண்ணிட்டு வந்துடுறாரு. இப்போ ஃபைனலாக ரெண்டு பேர் உள்ளாராங்க. இப்போ ஜெக்கி பார்த்தா நினச்சிருக்காங்க. காரில் வந்து மொபைல் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. டாடா அப்படி கூப்பிடுது. இப்போ திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா நம்ம ஜிமின் பேபி தான் வந்துட்டு இருக்காங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிமின் செம்ம அழகாக இருக்காது ட்ரெஸ்ஸில், நார்மல் ட்ரெஸ் தான் அவ்வளோ அழகாக இருக்காரு. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. இல்லை இப்போ நாங்கள் வந்து ஒரு 15 மினிட்ஸ் தான் இருக்கும் சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி வந்துட்டு ஜோனா ரொம்ப அடம் பிடிச்சாலா சொல்கிறாங்க. ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. போலாமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் ஜெக்கி ரெண்டு பேரும் உட்காந்துக்கிறாங்க. இப்போ எப்படின்னா பேபி ஜிம்மில் உட்காந்துருக்காங்க. முன்னாடி நம்ம ஜேகே ட்ரை பண்ணுறாங்க. பேபி பார்த்தா நிறைய பேசி ஜிம்மு கிட்ட தொண்ணு பேசிட்டு இருக்கு. நம்ம ஜிம்லாம் கொஞ்சம் கூட சலிக்காம பதில் சொல்கிறாரு. அழகாக க்யூட்டாக அப்படியே பேபியோட ஹேரில் ஒரு மாதிரி அழகாக வைப் பண்ணி விட்டுட்டு ஒரு மாதிரி அழகாக பேசிட்டு இருக்காங்க. அது க்யூட்டாக பேசிட்டு இருக்கு. அப்படியா சொல்கிறாங்க. அம்மா ரெண்டு பேரும் கேம் விளையாடலாமா நைட்டு சொல்கிறாங்க. விளையாடலாமே ஜிம் பேசிட்டு இருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜிம்மின் கண்ணில் ரொம்ப அழகாக ஒரு ஸ்மைல், ஒரு க்யூட்டான அழகாக ஸ்மைல், ஒரு எப்படினாக்கா உண்மையாக ரியல் லெவலில் பேசுகிறதுக்கும் நம்ம ஃபேக்காக பேசுறதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியல பார்க்குறாங்க. ட்ரூ லெவலோட ஜிம்மின் அழகாக பாப்பாட பேசிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துருக்காங்க. இது என்ன கையில் நெயில் இது கட் பண்ணியா நீ ஜிம்மில் கேட்டுருக்காங்க. கிராண்ட்மா கட் பண்ணிட்டு சொன்னாங்க. நான் தான் வேணான்னு சொல்லிட்டாங்க. அச்சோ இதெல்லாம் வச்சுக்கூடாது சரியா இன்ஃபெக்ஷன் ஆகும் சொல்லி ஜிம் தான் நெய்லாம் பார்த்துருக்கேன். நான் வந்து கட் பண்ணி விட்டுறேன் நாளைக்கு சொல்கிறாங்க. சொல்லிட்டு பேசுகிறாங்க. அம்மா சொன்னால் நான் கேட்பேன் சொல்கிறாங்க. அப்படியா நீ அம்மா பொண்ணா சொல்கிறாங்க. ஆமாம் நம்ம அம்மா பொண்ணு என்ன டாக்டர் ஜிம்மியோட பொண்ணு அப்படி சொல்லிட்டு பொண்ணு சொல்லுது. ஜிம்மிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் ரொம்ப ஹாப்பியாக ஜிம்மில் பேபி சிக்ஸை கிஸ் பண்ணுறாரு. அந்த பேபி கிஸ் பண்ணிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். ரியல் மாமன் டாக்டர் மாதிரி இருக்குது. ஜெக்கி பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ அவர் ரெண்டு பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைனலாக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் போய்ட்டு கொஞ்சம் இந்த வாஷ் விட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு வரேன் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் போயிடுறாங்க. பேபி பார்க்குறது டாடா அம்மாவுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம
ஜேகேவும் உனக்கு என்ன பிடிக்க சொல்கிறாங்க, இல்லை எனக்கு அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் அதெல்லாம் ஆர்டர் பண்ணித்தாங்க சொல்கிறாங்க. சரிட்டு ஜேகேவும் ஜிம்முக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணுறாங்க. அவர் கேட்டு போகிறவங்க அம்மா கிட்ட. இப்போ அவர் சொல்கிறதெல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சுட்டாங்க. ஜிம் வந்துடுறாங்க, வந்து உட்காருங்க. அம்மாங்க பாருங்க உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு தான் இருக்குது சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, உனக்கு பிடிச்சது ஆர்டர் பண்ணலையா, இல்லை உங்களுக்கு பிடிச்சதை நான் சாப்பிட சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. அந்த பாப்பா அப்படின்னா ரொம்ப ஜிம் மேலே பாசமாக இருக்குது. அது அவருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரிட்டு 2 பேரும் சாப்பிட்றாங்க. எனக்கு ஃபிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் எடுத்து ஃபிட் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஜிம் நான் ஃபிட் பண்ணுறேன் சொல்கிறாங்க. இல்லைடா அம்மா தான் ஃபிட் பண்ண சொல்கிறாங்க. சரிட்டு ஜிம்லேயே ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்க் பார்த்துருக்காங்க. 2 பேரும் பயங்கர இப்படி அட்டாச்சாக இருக்காங்க. ஜிம்மும் பேபியும் 2 பேர் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ ஜேகே பார்க்குறாங்க. போலமா சொல்கிறாங்க. ஜிம் பேபி பார்க்குறது டேடா அதுக்குள்ளே பார்த்துட்டாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு பார்க்குக்கு போகணும் சொல்கிறாங்க. பார்க்குக்கு அம்மா சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, அந்த பார்க்கில் சொல்கிறாங்க எப்போதும் குழந்தைங்க வந்து விளையாடுவாங்களே ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க எப்போவே டீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, நீ ஏன் மம்மா டாடா கூட வரல, உங்கள் அம்மா கூட வர சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அவங்கள்ட்ட காமிக்கணும். எனக்கு டாக்டர் அம்மா இருக்காங்க, அப்படியே எனக்கு ஒரு அழகான அப்பா இருக்காங்க, என்னோட அப்பா அப்புறம் என்னோட அம்மா இருக்காங்கன்னு சொல்லிட்டு காமிக்கணும். நீங்கள் வாங்க சொல்லிட்டு பேபி கூப்பிடுது. இப்போ நம்ம ஜிம் புரிஞ்சுக்கிறாங்க. பாப்பா வந்து யாரை கண்டிப்பாக ஹார்ட் பண்ணியிருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு போலஞ்சாங்க சொல்கிறாங்க. சரி வாங்க சொல்லிட்டு பேபி ஒரு பார்க்கு போகிறாங்க. போய் பார்த்தாக்க அங்கே நிறைய கிட்ஸ் விளையாடுறாங்க. அவங்க பேரண்ட்ஸில் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பேபி பார்க்குது. அம்மா வாங்க சொல்லிட்டு போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்றா சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. என்ன ஜோனா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா இவங்க எங்கள் அம்மா, இவங்க ஒரு டாக்டர் அப்படி சொல்கிறாங்க. டாக்டரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு மாதிரி அந்த குழந்தைங்களாம் ரொம்ப எக்ஸைட்டாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே அங்கிள் சொல்கிறாங்க அப்படின்னா ஆமாம் எங்கள் ஜோனோட ஃப்ரெண்டா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ வந்து ஹாய் சொல்கிறாங்க. ஜிம்மில் ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணுறாங்க. இப்போ ஜிமினும் பாருங்கள் நீங்களாம் கிட்ஸ் தானே, நீங்களாம் வந்துட்டு ஒன்றா விளையாடணும், எப்போது ஹாப்பியாக இருக்கணும், ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், சரியா சொல்லிட்டாங்க. ஒருத்தர் ஹர்ட் பண்ணக்கூடாது சரியா சொல்லிட்டாங்க. இப்போ பேபிஸா ஓகே சொல்லிட்டு அப்போ வந்து விளையாடுறாங்க. ஒரு பக்கம் மட்டும் கேட்குது. ஜோனா அவங்களுக்கு இன்னும் அம்மா இருந்தாங்களா அப்படி சொல்கிறாங்க. இப்போ பேபி சொல்லுது ஆமாம் எனக்கு அம்மா இவங்க தான் அப்படி சொல்கிறாங்க. இவங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, பிஸியாக இருந்தாங்க அப்படி பேபி சொல்லுது. அப்படியா சரி சரி அவங்களுக்கு அம்மாவே இல்லை நினச்சிட்டா சொல்லி பேபி சொல்லுது. அப்போ ஜிமின் பார்க்குறாங்க ஜோனோட ஃபேஸ். அப்படின்னா பாப்பா வந்து எழுந்திருப்பா போல சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போ நான் அந்த பாப்பாவுக்கு முன்னாடி ஜிமின் போகிறாங்க. நான் தான் அவரோட அம்மா சரியா, எனக்கு கொஞ்சம் ஒர்க் பிஸியாக இருந்தாலும் அங்கே வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிராண்ட்மா கூட அதனால தான் வந்து விளையாடுறதுக்கு இங்கே பார்க்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. அந்த பேபி பார்க்குது. அப்படியே அங்கிள் சாரி அங்கிள் நான் வந்து நிறைய டைம் ஜியோனா ஹார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேபி சொல்லுது. ஓகே சொல்கிறாங்க. இங்கே பார்த்தா அந்த குழந்தைங்களோட அம்மாலாம் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க சேட் பண்ணுறாங்க, பேசிட்டு இருக்காங்க, அப்படி இருக்காங்க. ஜிம் வந்துட்டு ஜோனா நம்ம 2 ப்ளே பண்ணலாமா சொல்லிட்டாங்க. ஓகே மம்மா சொல்லிட்டாங்க. இப்போ எல்லா குழந்தைங்களும் 2 பேர் மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேரும் அழகாக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜிமின் பேபி ஒன்றாவே ஜிமின் வந்து பேபி மடி வச்சுக்கிட்டு அந்த சர்க்கஸ்லாம் விளையாடுவாங்க இல்லையா, அதெல்லாம் அழகாக விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி ரொம்ப அழகாக ஒரு மாதிரி மூஞ்சியில் உட்காருது. 2 பேர் பண்ணிட்டு இருக்குது. இதெல்லாம் ஜேகே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஜேகே வந்து தூரமாக நினச்சிருக்காங்க. எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு. 2 பேரும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஜோனா முகத்தில் இவ்வளோ ஹாப்பினஸ் வந்து அவர் பார்த்ததே இல்லை. இப்படி ஒரு ஹாப்பினஸ் வந்துட்டு அவர் நம்ம ஜிம்கிட்ட தான் அது கிடச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக 2 பேர் விளையாடுறாங்க. ஃபைனல் விளையாட முடிக்கும். நம்ம ஜேகே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ப்ளே பண்ணும்போது அவங்களுக்கு தெரியாமல் வீடியோ ஷூட் பண்ணுறாங்க. அவங்க ப்ளே பண்ணுறது அவங்க ஹக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு க்யூட் மூமெண்ட்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனல் ஜிம் பார்க்குறாங்க. சரி இன்னைக்கு நல்லா ப்ளே பண்ணியாச்சு நீங்கள் போதுமா சொல்கிறாங்க. பேபி பார்க்குது. அம்மா இன்றைக்கி போதும், ஆனால் எப்படி உங்களுக்கு டைம் கிடைக்குது அப்படின்னு கூட்டிகிட்டு வரணும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன் போலமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் கிளம்புறாங்க. ஜிமின் ஜேகே 3 பேரும் வராங்க காரில். வரும்போதே பேபி என்ன தூங்க ஸ்டார்ட் பண்ணி நல்லா விளையாடுறதுனால தூக்கம் வருது. அப்படி ஜிம்மோட ஜஸ்ட்டில் வந்து சாஞ்சிக்குது. ஜிமின் அழகாக பேபி வந்துட்டு அழகாக ஹக் படிக்கிறாங்க. உட்கார வச்சு போஸ்டர் இருந்து ஹக் படிக்கிறாங்க. அது அழகாக ஜிம் மேலே தூங்கிட்டு இருக்கு. நம்ம ஜிமின் ஒரு ஹேண்டை பேபியோட ஹைட்டுக்கிட்ட வந்து வச்சிருக்காரு. கீழே விழுந்துருக்கூட சொல்லிட்டு தூக்கத்தில் ஹைட்டு கூட கொஞ்சம் சாயக்கூட சொல்லிட்டு அழகாக பிடிச்சிக்கிறாங்க. எப்படி அவ்வளோ அழகாக கேர் பண்ணி வச்சிருக்காரு. ஜேகேக்கு ஜிம்மில் பார்க்கும்போது ஒரு மாதிரி அட்மையர் ஆகிட்டே இருக்குது. இப்படி தான் ஒரு பர்சனலாக கேர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க. பேபி எதை வச்சு அவ்வளோ அழகாக குட்டி வச்சிருக்காரு மடியில். இப்போ ஃபைனல் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த பக்கம் ஜேகே கார் விட்டு இறங்குறது அவரும் வந்து டோர் ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஜிமின் கிட்ட பேபி இருக்கியா, அவர் மெதுவாக ஜிமின் இறங்குற எடுத்துக்கிறாங்க. பேபி எடுத்து இறங்குறாங்க. நான் தூக்கி ஜிமின்னு சொல்கிறாங்க. இதே சங்குக்கு நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. சரி ஓகே சார் 2 பேரும் வராங்க. இந்த பக்கம் ஜம்ப் பண்ணாமல் பார்க்குறாங்க. அவங்களுக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ் இன்னைக்கு. அவங்க அப்பா அம்மா 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. எங்க பாருங்கலாம் சொல்கிறாங்க. என் கண்ணு பற்றும் போலியே சொல்கிறாங்க. ஏன்னா 3 பேர் ஒரே டைம் உள்ள வராங்க. ஏன்னா பேபி வந்து ஜிமின் கிட்ட இருக்குது. ஜேகே வந்துட்டு உள்ள வராங்க. 2 பேரும் ஹேண்ட் கூட ஹேண்ட் பிடிச்சலாம் வரல. 2 பேரும் கேஷோட உள்ள வராங்க. அது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ஜேக்கோட அம்மாவோட ட்ரீம் இது பார்க்குறாங்க. அப்பாடா 4 இயர்ஸ்க்கு அப்புறம் என் பையனுக்கு ஒரு அழகாக லைஃப் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. 2 பேரும் அதுவும் ஜிமின் பாரு அந்த குழந்தை மாதிரி எவ்வளோ பாசமாக இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கும்போது தெரியும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அங்கிள் ஆண்டி நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படி கேட்குறாங்க. நாங்கள் சாப்பிட்டோம்ப்பா சொல்கிறாங்க. அப்படியா நாங்கள் வெளில சாப்பிட்றோம்ட்டோம் சொல்கிறாங்க. பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க. நல்லா ரொம்ப டயர்டாக இருப்பீங்க சொல்கிறாங்க. ஆமாட்டி ஜோனா தூங்கிட்டால. ஆமாட்டி ஜோனா தூங்கிட்டா நான் வந்து பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. சரிப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு போயிட்டு நாளை ஜோனாவை படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சு ஷூலாம் போட்டிருக்கா இல்லையா, அதை ரிமூவ் பண்ணுறாங்க. ஷூ ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த எல்லாமே அந்த ஹேர் ஸ்டைல் போல் டைலாக எடுத்து விட்றாங்க. ஏன்னா தூங்கும்போது ஃப்ரீயாக தூங்கணும்னு சொல்லிட்டு நிறைய பார்த்து பண்ணுறாரு. ஒரு அம்மா எப்படி பண்ணுவாங்களோ எல்லாமே அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஜேகே இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, ஜிமின் நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பாரு, போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிக்க ஜிமின்னு சொல்கிறாங்க. ஓகே ஜங்க் சார். ஜிமின் போயிடறாங்க. ஜிமின் போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வராங்க. அவர் போட்டுக்க ட்ரெஸ்ஸில் வந்து பின்னாடி வந்து ஒரு நாட் மாதிரி கட்ட முடியும். நைட் ட்ரெஸ் தான், அது பின்னாடி நாட் கட்டுறது தான். அந்த நாட் வந்து அப்படியே ஒரு மாதிரி அப்படியே இருக்குன்னு அப்படியே ஜிமின் கட்டாமல் வந்திருப்பாங்க. மிரருக்கு முன்னாடி போய் ஜிமின் போய்ட்டு எடுப்பாங்கனாக்கா அவரோட நைட் அந்த பாடி லோஷன் இருக்குல்ல, நைட்டில் அப்ளை பண்ணுறது அது எல்லாமே அப்ளை பண்ணிச்சுக்கோங்க. ஜெக்கி பார்க்குறவங்க நாட் அப்படி இருக்கு சொல்லிட்டு அவர் கிட்ட போயிட்டு அவர் போய்ட்டு வந்து அதை கட்டி விடுறாங்க. ஜிமின் ஒரு செகண்ட் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. எனக்கு அந்த மிரருக்கு முன்னாடி ஜிமின் இருப்பாங்க. ஜிமினா ஆல்மோஸ்ட் பேக் ஹக் பண்ண அந்த கொஸ்டின் தான் ஜெயிக்க போய்ட்டு கட்டி விட்டுருப்பாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கானா அவருக்கு வந்து பேடாக ஃபீல் ஆகல, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதை நினச்சி பார்க்குறாங்க. நம்ம ஜிமின் இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இது மாதிரி ரெடி ஆகிட்டுருக்காங்க ஒரு ரூமில். அப்போ ஒரு பர்சன் வந்துட்டு ஜிமின் வந்து பேக்கில் நெக் வந்து கிஸ் பண்ண வராங்க. ஜிமினை தள்ளி விடுறாங்க. ப்ளீஸ் வேண்டாம் என்ன சொல்லி கேளுங்க டைலான்னு சொல்கிறாங்க. ஏன் டச் பண்ணக்கூடாது சொல்லிட்டு கிட்ட வராங்க. ப்ளீஸ்ங்க பாருங்க புரிஞ்சுக்கோங்க, எனக்கு இது பிடிக்கல ப்ளீஸ், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, இந்த டச்சஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அந்த பர்சனை கொஞ்சம் புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதான் கேட்குறேன் ஏன்னு சொல்லிட்டு அந்த பர்சன் கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ட்ரை பண்ணுறாங்க. ஜிமின் அந்த பர்சனை ஒரு இடத்துல புஷ் பண்ணி விட்டுறாங்க. அந்த பர்சன் கோவம் வருது. ஜிமின் பார்க்குறாங்க, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஜிமின் போயிருப்பாரு. இப்போ நினச்சி பார்க்குறாங்க ஜிமினுக்கு இப்போ அந்த மாதிரி ஃபீல் ஆகல, பேட் ஃபீல் ஆகலை. ஏன்னா அப்போ அந்த பர்சன் கிட்ட வரும்போது ஜிமினுக்கு பேட் ஃபீல் வந்திருக்கும். இப்போ அந்த பேட் ஃபீலே இல்லை. ஜெக்கி வந்துட்டு அழகாக அந்த ஆட்டை கட்டி விட்டு அப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்போ நைட் அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. ஜிமின் பார்க்குறாங்க, அப்படி ஜெக்கி திரும்பி பார்க்குறாங்க. ஜிமின் போய் ஜெக்கி போயிட்டு பேபியோட பக்கத்தில் போய் படுத்துக்கிறாங்க. அந்த பக்கத்தில் போயிட்டு இந்த பக்கம் ஜிமினோட ப்ளேஸ் அப்படியே இருக்குது. ஜிமின் எதுவுமே சொல்ல மறுபடியும் ரைட் வந்துட்டு ஆஃப் பண்ணி படுத்துக்கிறாங்க. அவருக்கு எதுவுமே சொல்ல தோணல. ஜெக்கியும் பார்க்குறப்ப டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குல்ல ஜிமின் நினைக்கிறாங்க. ஆனால் எனக்கு இப்போதைக்கு யாருமே அவ்வளோ சீக்கிரம் ட்ரஸ்ட் பண்ண முடியாது. ட்ரஸ்ட் பண்ணிவிட்டு அது மட்டும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் என்ட்ராகவே முடியாது சொல்லி ஜிமின் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிமின் அப்படியே நினச்சிட்டு பக்கத்து படுத்துருக்காங்க. பேபி மேலே ஒரு ஹேண்ட் போட்டு தூங்கிட்டு இருக்காரு. ஏர்லி மார்னிங் ஒரு 6 o'clock இருக்கும். இப்போ பேபி தான் ஃபஸ்ட்டு ஏன்னா சீக்கிரம் தூங்கிருக்கலாம். சீக்கிரம் எழுந்துட்டு பார்க்குது நம்ம ஜிமின் ஒரு பக்கம் தூங்கிட்டுருக்காங்க, ஜங்க் ஒரு பக்கம் தூங்கிட்டுருக்காங்க. சரி பேபி நம்ம எழுந்திரிச்சிட்டு கொஞ்சம் தள்ளி போகும். இப்போ நம்ம ஜிமின் தூக்கத்தில் அப்போ ஏன்னா அவரோட தூங்கிட்டு இருக்காரு. தூக்கத்தில் கொஞ்சம் நகர்ந்து வராங்க. நம்ம ஜேகேவும் சேம் அப்படியே தூக்கத்தில் நகர்ந்து வராங்க. பேபி டக்குன்னு எழுந்து பார்த்துட்டு அம்மா டேரியில் தூங்குறாங்களா, சரி தூங்கிட்டோம். சரி பேபி ஓடி போயிட்டு கீழே இறங்கி போயிடுது அவங்க கிராண்ட்மா கிட்ட. இந்த பக்கம் நம்ம கிராண்ட்மா பார்க்குறாங்க. என்னம்மா யார் சொல்கிறாங்கன்னா எழுந்திரிச்சிட்டு அம்மா அப்பா தூங்கிட்டு இருக்காங்க சொல்லிட்டாங்க. சரி தூங்கட்டும், அவங்க டயர்டாக இருப்பாங்க சொல்லிட்டாங்க. வா நான் அவனுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு சொல்லிட்டு அவங்க போய் கூட்டு போய்ட்டு பேபி ஃப்ரெஷ் வாஷ் பண்ணிவிட்டு மில்க்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஜிமின் பார்த்தா தூங்கும்போது அவர் மேலே ஹேண்டை போட்டிருக்காங்க. ஒரு மாதிரி இப்போ அவர் மேலே ஒரு ஹேண்ட் இருக்குது, இவரும் ஹேண்டை போட்டிருக்காங்க. அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. டைம் இப்போ 8 o'clock ஆகுது. 8 o'clock தான் இப்போ ஜிமின் அலாரம் வச்சிருப்பாரு. இப்போ ஜிமின் அலாரம் தான் அடிக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஐஸ் ஓப்பன் ஜேகே தான். ஜேகே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஜிமின் வந்து சொல்ல ஜேகே கிட்டே இருக்காரு. எப்படி தூக்கத்தை வந்தாங்க தெரியல. அந்த ஏன்னா நடுவில் பாப்பா இருந்தனால அப்படி தூங்கி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்திருக்கும். இப்போ பாப்பா இருந்ததுனால 2 பேரும் க்ளோஸாக தூங்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க, அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி பார்க்குறாங்க ஜிமினோட ஃபேஸ் அவ்வளோ கிட்ட ரொம்ப க்யூட்டாக இப்போலாக்கா ஒரு ஷார்ட் ஹேரில் வச்சிருப்பாரு. ரொம்ப ஷார்ட்டாக அந்த ஃபோர்கெட்லாம் அழகான அந்த ஷார்ட் ஹேர்ஸு அந்த ஒரு மாதிரி அழகாக இருக்காது பார்க்குறது. பக்கத்தில் பார்க்க அவ்வளோ அந்த பவுட்டி லிப்ஸ் ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி அட்மைர் ஆகி பார்த்துட்ருக்காரு. ஆனால் தவறு அடிச்சுட்டு இப்போ ஒரு கட்டத்தில் ஜிமினுக்கே அந்த முழிப்பு வருது. நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க, ஒரு வேளை தப்பாக நினச்சிப்பாங்கன்னு சொல்லி ஜெக்கி கொஞ்சம் தள்ளி போயிறாங்க. டக்கு எழுந்திரிச்சாங்க, ஃபாஸ்ட்டாக எழுந்திரிச்சாரு. இப்போ ஜிமின் எழுந்திரிச்சு பார்த்தாக்கா ஜிமின் ஜெக்கி எழுந்திரிச்சு இப்போ தான் ஜெக்கி கரெக்டாக பெட்டு விட்டு எழுந்திரிக்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, பக்கத்து பார்த்தா அலாரம் பக்கத்து பார்த்தா பாப்பா காணும். ஜிமின் பார்க்குறாங்க, ஜங்குக்கு சொல்கிறாங்க குட் மார்னிங். ஜிமின் சொல்கிறாங்க குட் மார்னிங்க. எங்க பாப்பா காணும் சொல்கிறாங்க. அவளை ஏஞ்சி போயிருப்பா சொல்கிறாங்க. ஏஞ்சி போயிருப்பாள் மாமா, அவள் எப்போவுமே அப்படி தான் நேரமாக தூங்கிட்டானா மார்னிங் நேரமாக எழுந்திரிச்சிடுவா. அப்போ வந்து ஏஞ்சி கீழே போயிடுவா சொல்கிறாங்க. நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டா அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் எழுதிக்கிறாங்க. சரி ஓகே ஜிமின் இப்படி ஃப்ரெஷ்ஷாக சொல்கிறாங்க. சரி ஓகே ஜிமின் சொல்லிட்டு அவங்க போயிட்டு ரெடி ஆகிடுறாரு. இப்போ ஜிமின் ஜங்க் 2 பேரும் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ கீழே பார்த்தா பேபி கீழே போனது மேலே வரவே இல்லை. இப்போ ஜிமின் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டாங்க. பெட்டில் அப்படியே ஒரு மாதிரி கனப்பரன் இருக்கு. ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ தான் திரும்பி பார்க்குறாங்க. சரி எல்லாம் சரி பண்ண சொல்லிட்டு வராங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இரு ஜிமின் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க இல்லை ரெடி ஆகிட்டேன் இரு சொல்லிட்டு ஜெக்கி போய்ட்டு அவர் ரெடி பண்ணுறாரு. இந்த ரூமெல்லாம் அது கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும். எல்லாத்தையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே ஜிமின் போலமா சொல்கிறாங்க. ஓகே ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஜங்க் போகிறாங்க. ஜிமின் ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க் வந்து ரொம்ப ஜென்டில்மேனாக ரொம்ப ஜென்டலாக இருக்காரு. ரொம்ப பிடிச்சிருக்காது. சரி ஓகே சொல்லிட்டு 2 பேரும் கீழே இறங்குறாங்க. இப்போ வந்து பக்கம் நம்ம ஜெனா பார்க்குறா. குட் மார்னிங் கேட்டா குட் மார்னிங் மாமா சொல்கிறாங்க. குட் மார்னிங் சொல்லிட்டு கீழே இறங்கி வராங்க. நீ எப்போ எழுந்திரிச்சா சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்மளே எழுந்திரிச்சிட்டேன் தெரியுமா சொல்லிட்டு பேபி சொல்லிட்டு அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. ஆமாம்மா லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு பார்க்கில் ப்ளே பண்ணுவோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் சொல்லி கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. லாஸ்ட்டாக நீ தூங்கிட்டா சொல்கிறாங்க. தூங்கிட்டேன் அவன் காரில் வரும்போதே இவ்வளோ அம்மா மேலே தூங்கிட்டேன், அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொடுத்து படுக்க வச்சாச்சு அவ்வளோதான் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஆண்டி நான் ஹெல்ப் பண்ணுவோம் சொல்லுங்க. பாருப்பா மேட் இருக்காங்க, அவங்க குக் பண்ணிவிடுவாங்க. நானும் சும்மா வந்துட்டு எப்போ தான் குக் பண்ணுவேன் சரியா, அதனால் ஒன்றும் எந்த ஒர்க்கு இருக்காதுப்பா. ஓகே நீ வந்துட்டு ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கா ஹாஸ்பிட்டலில், நீ எதுக்கு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறேன், நீ ஃப்ரீயாக இருப்பா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ போயிடலாம். ஜிம்மில் உட்காராங்க. ஜேகே உட்காராங்க. இப்போ ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க.
இப்போ செக்கி தான் பார்க்குறாங்க. ஜோனா பார்த்தா அம்மா எனக்கு ஃபீட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆஃப்டர்நூன் வந்து கிராண்ட்மா ஃபீட் பண்ணுவாங்க, இப்போ நீங்கள் தான் ஃபீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னு உங்கள் பாஸ் கூப்பிட்றாங்க. ஜிம்முக்கு அந்த பேபி கிட்ட போகுது. ஜிம்மில் எனக்கு ஃபுட் வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகேவும் பார்த்துட்டு இருக்காங்க, அப்படியே ரசிச்சு பார்த்துருக்காங்க. இவங்க போய் சாப்பிட்ருக்காங்க. இப்போ அதான் பேபிக்கு தான் ஃபீட் பண்ணலாம், பேபிக்கு தான் ஜிம் ஃபீட் பண்ணியிருக்காங்க. ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே சாப்பிட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பேபி மௌத்தில் அழகாக வைப் பண்ணி விட்டு ஜிம் போயிட்டு பேபி சிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படியே பேபி கியூட்டாக ஸ்மெல் பண்ணுது அழகாக. இப்போ பார்க்குறாங்க பாரு நீ இப்போ சாப்பிட்டு போந்தாலும் அம்மா சாப்பிட்டோம் சொல்லி இறக்கி விட்றாங்க. இந்த பக்கம் ஜிம்மும் சாப்பிட்ருக்காங்க. ஜேக்கும் பார்த்துருக்காங்க. ஜேக்கும் சாப்பிட்றாங்க. ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே கேண்டீன் கிளம்ப சொல்கிறாங்க. ஜோனா போய்ட்டு விட்டா சொல்கிறாங்க. அம்மா நானும் வரவா அப்படி கேட்குது. எங்கே சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கு பார்க்குறாங்க. ஜோனா ரொம்ப தப்பு சரியா, ஹாஸ்பிட்டல் போய் என்ன பண்ண போகிறா சொல்கிறாங்க. நம்ம அம்மா கூட இருப்பான்னு சொல்கிறாங்க. அம்மா பேஷண்ட்டை பார்ப்பாங்க ஒன்று பார்ப்பாங்களா சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியாது நான் போகணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கோட அம்மா பார்க்குறாங்க. பாரு ஜோனா இந்த இடத்துல இப்படி அப்படி கூட சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஆண்டி விடுங்க சொல்லிட்டு இப்போ கீழே டவுன் பண்ணிங்க பாரா சொல்கிறாங்க. பேபி எப்படி ஒரு மாதிரி கோச்சுக்கிட்டு நிற்கிதுங்க பாரு என்ன பாரு சொல்கிறாங்க. ஜிம் பேபி பார்க்குது. என்னம்மா சொல்கிறாங்க. பாருட தங்க ஒன்று அங்கே வந்து அக்கௌண்ட் இன்ஃபெக்ஷன் ஆகும் சொல்கிறாங்க. இன்ஃபெக்ஷன் நேற்று கூட நான் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜஸ்ட் நீ வந்துட்டு உடனே ரிட்டன் வந்துட்டு இல்லையா, அதனால தான் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அங்கே தான் இருக்கீங்க, நான் அங்கே தான் இருக்கேன். ஆனால் எனக்கு நிறைய வந்துட்டு எனக்கு வந்து நான் நிறைய விஷயம் பண்ணிப்பேன் ஓகேவா, என்ன ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு நான் நிறைய பண்ணுவேன். அங்கே வரக்கூடாது நீ வந்து குழந்தை ஓகேவா, நான் வந்து பெரிய பையன், எனக்கு வந்துட்டு நிறைய இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கும், உனக்கு கம்மியாக இருக்கும் ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் இப்படியே வரக்கூடாது உனக்கு புரியுதா சொல்கிறாங்க. எனக்கு வரணும் ஆசை இருக்கும், உங்க கூடவே இருக்கணும்னு சொல்கிறாங்க. கூடவே இருக்கலாம் டுமாரோ வந்து வீக்கெண்ட் தானே, டுமாரோ நான் உங்க கூட தான் இருக்கும் சரியா சொல்கிறாங்க. நிச்சயமா நாளைக்கு வந்து உங்க கூடவே இருக்கா சரியா, அதனால் இன்னைக்கு புரிஞ்சுப்பியா சரியா, சமத்து குழந்தை இல்லை நீ அடம்பிக்கூடாது ஓகே. ஜோனாவை பார்த்து யாரும் ஜோனா வந்து அடமாட்டேன்னு சொல்லக்கூடாது சரியா சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. அப்படி சொன்னால் எனக்கு கஷ்டமாக இருக்கும், எனக்கு அப்புறம் சொல்கிறாங்க உங்களுக்கு பிடிக்காது நான் பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பண்ண மாட்டேன் நான் கண்டிப்பாக அடமெண்ட்டாக இருக்க மாட்டேன், நான் நல்ல பொண்ணு நான் சமத்து பொண்ணு அப்படி சொல்கிறாங்க. அதை நான் ஜிமின் பண்ண சொல்கிறாங்க. அப்படி நான் ஜிமின் பண்ணால் ஆமாம் டாக்டர் ஜிம்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா சொல்கிறது. இப்போ ஜிம்மி சொல்கிறாங்க. ஓகே அப்போ என் பொண்ணு சமத்து பொண்ணுனாக்கா நான் சொல்கிறது கேட்குறேம்மா சரியா சொல்கிறாங்க. சரிம்மா அப்போ நான் வந்துட்டு எதுவும் சேட்டை பண்ண மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. சரி ஓகே நீ பத்திரமா இருக்கணும் சரியா சொல்கிறாங்க. நான் வாக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது, ஃபுட்டை கரெக்டாக சாப்பிடணும், அப்புறம் கரெக்டாக ப்ளே பண்ணணும் சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்கு உள்ளாரி இவங்க ரெண்டு பேரும் ரசித்து பார்த்துருப்பாங்க. இவன் ஜங்கோட அம்மா அப்படி தான் சொல்லி ஜிம்மி சொல்கிறாங்க. ஸ்கூல் எப்போ சேர்க்கணும்னு சொல்கிறாங்க. ஸ்கூலா சேர்க்கணும் ஜிம்மி சேர்க்கணும்னு சொல்கிறாங்க. அம்மா ஸ்கூலா சொல்கிறாங்க. ஸ்கூல் போகணும்ல சொல்கிறாங்க. போய் பார்க்குற ஸ்கூலில் ஸ்கூல் கொஞ்சம் டைம் எடுத்து போகலாமே சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே இன்னும் 1 month இல்லை 2 months ஒன்று ஸ்கூல் சேர்க்கணும் சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னும் சொல்லவும் பேபியும் சரி ஓகே சொல்கிறாங்க. அப்போ ஆனால் அதுக்குள்ளே எனக்கு நிறைய ப்ளே பண்ண சொல்கிறாங்க. சரி ப்ளே பண்ணலாம், இப்போ நான் கிளம்புவா சொல்கிறாங்க. பாய் லவ் யூ டூ சொல்லின்னு சொல்கிறாங்க. இப்போ பேபியும் பார்க்குது டேடா பாய் சொல்கிறாங்க. என்னைக்கா ஒன் டைம் எனக்கு லவ் யூ சொல்லிருக்கியா சொல்கிறாங்க. பேபி பார்க்குது அப்படியா நான் சொல்லணுமா இப்போ ஜிம்மி நம்ம ஜங்குக்கிட்ட பேபி வந்துட்டு வீட்டில் ஆசிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க. இப்போ காரில் உட்காந்துருக்காங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஜங்கு ஜிம்மி இந்த மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு ஜிம்னும் பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு ஓரமாக காமிச்சிட்டு தேங்க்யூ ஜிம்னு சொல்கிறாங்க. எதுக்கு ஜங்கு சொல்கிறாங்க. இல்லை ஜோனாவை இவ்வளோ லவ் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. இதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. பாருங்க நான் மேரேஜ் பண்ணிகிட்டே சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஜிம்மி நீ மேரேஜ் பண்ணிகிட்டே நம்ம ஜோனாக்காக தான் இருந்தாலும் சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னு தெரியல. ஜேகேவும் சரி இதுக்கு இப்போ சொல்ல வேண்டாம் சொல்லி அமைதி விட்டுறாங்க. சரி ஓகே போகலாமா சொல்கிறாங்க. இப்போ 2 பேர் போயிடுறாங்க. ஜிம்மி நினச்சி பார்க்குறாங்க. இப்போ என்கிட்ட ஜிம்மி ஷேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சொல்கிறாரு அவரு சொல்லவும் ஜெக்கி பார்க்குறாங்க. அவர் வேறு என்ன சொல்லி ட்ரை பண்ணி பண்ண சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. அதாவது ஜோனாவுக்கு மட்டுமே உங்கள் லைஃப் கிடையாது அப்புறம் சொல்கிறாங்க. ஏன்டா அதுக்குன்னு டைம் இருக்குடா இப்போ தான் எங்கள் மேரேஜ் அனுப்பிச்சு சொல்கிறாங்க. அவருக்கு எனக்கு என்ன அந்த ஆனஸ்டாக ட்ரஸ்ட்லாம் வரணும்னு சொல்கிறாங்க. வரும் அப்படி சொல்கிறாங்க. இப்போது அழகாக டெஸ்ட் பாஸ் ஆகிடுச்சுக்கடா 1 month ஆஃப்டர் இன்றைக்கி நம்ம ஜோனாவை ஸ்கூல் சேர்க்க தான் முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா ஜோனாவுக்கு வந்து 4 years கம்ப்ளீட்டாக நடந்துட்டு அதை முடிஞ்சிச்சு. அதனால் இப்போ ஸ்கூல் சேர்த்தே ஆகும்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குல அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் அப்புறம் ஜங்குக்கு நம்ம ஜங்குடைய அம்மா இவங்க 3 பேர் போகிறாங்க ஜோனா ஸ்கூல் சேர்க்கறதுக்கு. ஜோனா பார்க்குறாங்க. அம்மா நான் ஸ்கூல் போய் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஆமாண்டா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க பாரு ஸ்கூல் போனால் தான் இந்த மாதிரி ஒரு டாக்டராகவோ இல்லை அப்பா மாதிரி ஒரு சிஓவோ இல்லை எங்களோட தாண்டி வேறு மாதிரி கூட ஆக முடியாது சொல்கிறாங்க. ஒரு ஆக்டரா பைலட்டா எப்படினாலும் ஆகலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜோனா பார்க்குற அப்படியா சொல்கிறாங்க. அப்போ படிக்கணுமா கண்டிப்பாக படிக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. பேபிலின்னு சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. ஃபைனல் ஸ்கூல் போட்டு விடுறாங்க. இந்த ஸ்கூல் பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. பிடிச்சிருக்குமா சொல்கிறாங்க. பாரு உன்னை யாராவது அடிச்சாங்க திட்டினாங்கனாக்கா உடனே அம்மாட்ட சொல்லுவாங்க. நிறைய ஹெல்ப் பண்ண முடியாது உன்னை யாராவது எப்படி டச் பண்ணா இப்படி அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் பேட் டச்சு பிடிச்சி அழகாக சொல்லிடுறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. அவங்களுக்கு அப்படியே ஆனந்த கண்ணீர் வந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜங்குக்கு அதை விட சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் கரெக்டாக சொல்லணும் சரியா சொல்கிறாங்க. எதையும் ஹெல்ப் பண்ணக்கூடாது ஸ்கூலில் என்ன நடந்தாலும் அம்மா தப்புன்னு சொல்லணும். இவன் தப்பு நீயே பண்ணால் கூட என்கிட்ட சொல்லிட்டு சரியா நான் அம்மா சரி பண்ணிடுவான் சரியா சொல்லுன்னு சொல்கிறாங்க. பேபிக்கு ரொம்ப ஹாப்பியாக டைட்டாக
ஷாக் படிக்குது. என்னாச்சு சொல்கிறாங்க. ஐ மிஸ் யூ சொல்கிறாங்க. மிஸ் லாட் சொல்கிறாங்க. நான் வந்து ஸ்கூல் போய் தான் ஆகணும், கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போய் தான் அவனை படிக்கணும் சரியா சொல்கிறாங்க. எப்படி உங்கள் அம்மா வந்து பிக் பண்ணுறேன் சொல்கிறாங்க. நிச்சயமாக நானும் அப்பா வந்து பிக் பண்ணுறேன் சரியா சொல்கிறாங்க. இப்படிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ மம்மா சார், லவ் யூ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்னும் லவ் யூ டூ சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு அனுப்புகிறாங்க. இப்போ ஜிம்னு பார்க்குறாங்க. ஜீவனை வந்து கிளாஸில் உட்காந்துடுறா. அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா 1 மந்த்தாக கூடவே இருப்பாங்க. ரொம்ப நிறைய கொஞ்சிருப்பாரு. இப்போ பார்த்தா ஸ்கூல் வந்துட்டா. சரி பார்க்குறாங்க. சரி ஓகே, குழந்தைங்களாம் ஸ்கூல் போய் தானே ஆகணும்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படி வந்துருக்காங்க. போலாமா ஜங்கு சொல்கிறாங்க. போகலாம் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா ஓகேப்பா அப்போ நான் கிளம்புறா சொல்கிறாங்க. நான் வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் வந்துட்டு போயிடுங்க சொல்கிறாங்க. சரிட்டு ஜிம்னு ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க. ஜேகே ஆஃபீஸ் போயிடுறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. ஜேகே தானா சிரிச்சிட்டு இருக்காரு. என்னடா தானா சிரிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இல்லை என்னமோ இருக்குது சொல்லு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. இல்லை ஒரு பர்சனால ஒருத்தவங்களை ட்ரூவாக லவ் பண்ண முடியுமா சொல்கிறாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் சொல்கிறாங்க. ஏன்டா பண்ண முடியாது அப்படி சொல்கிறாங்க. இல்லைடா அவங்களுக்கு அவங்க சொந்தமாக இல்லாதப்போ அவங்களுக்கு வேற ஒருத்தர் சொந்தமாக தான் சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியுது. இப்போ ஜோனா வந்துட்டு அது உங்கள் குழந்தை இல்லை, அது நம்ம ஜிம்மில் குழந்தை இல்லை, ஆனால் வந்து ஜிம்மில் இவ்வளோ லவ் பண்ணுறான். அதெல்லாம் ரீசன் சொல்கிறாங்க. உனக்கு அப்படி எனக்கு தெரியுமே எல்லாமே சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்க. அப்படியே அதனால் வந்துட்டு நீ நினைக்கிற எப்போடா அவங்க பெற்றிருக்காத குழந்தை மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க, இவ்வளோ கேர் பண்ணுறாங்களே, அது எப்படி சொல்கிறதுன்னு கேட்குற ஆச்சரியமாக சொல்கிறாங்க. அதே தான் காய் சொல்கிறாங்க. சில பேர் அப்படி இருப்பாங்க சரியா அப்படி சொல்கிறாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, சில பேர் இந்த மாதிரி இருப்பாங்க சொல்லும்போது ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆமாம் ஜிம்மில் வந்து லைக் ஒரு ஏஞ்சல் மாதிரி ஜீவனா சொன்னா. ஜிம்மில் வந்து ஏஞ்சல் சொல்லிட்டு அப்போ நான் நினச்சி என்னடா ஜீவனா ஏஞ்சல் சொல்கிறத சொல்லிட்டு இன்னைக்கு புரியுது அவன் ஏஞ்சல் தான் சொல்கிறது. 1 மந்த்தில் பார்த்துருக்கான். சின்னதாக கூட ஜோனா வந்துட்டு அழுது ரொம்ப சிரிச்சிட்டே இருப்பா. சேம் டைம் ஜோனாவுக்கு எல்லா நல்ல விஷயத்தையும் நம்ம ஜிம் சொல்லி தராங்க. அது அம்மா கூட ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லுவாங்க. ஏன் இப்படி பண்ணுற அடம்பிடிக்கா ஜோனா சொல்லி திட்டுவாங்க. ஆனால் ஜிம்மில் வந்துட்டு அவள் அழுகவும் கூடாது, சேம் டைம் அவள் சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு அழகாக சொல்கிறான். அது பார்க்கும்போது எனக்கு கூட அந்த அளவுக்கு பொறுமை இருக்கும்னு தெரியாது. அதனால் சம்டைம் ஜோனா பண்ணுறது எனக்கு டென்ஷன் ஆகும். நான் கூட கொஞ்சம் கோவமாக கத்திடுவேன். அம்மா கூட அப்படி தான். ஆனால் அப்போ கூட கொஞ்சம் பொறுமையாகவே இருப்பார். ஆனால் ஜிம்மின்னு பார்த்தா ரெண்டு பேரும் எல்லாமே கரெக்டாக வந்துட்டு இந்த டைம் இப்படி சொன்னால் இப்படி புரியுன்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்கிறான். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. லைக் ஒரு அம்மா தான் இப்படி தான் சொல்லுவாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜோனா ரொம்ப லக்கி தான் போலே சொல்கிறாங்க. ஏன் நானும் தான் லக்கி சொல்லி ஜெயிக்க சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க, காய் கேட்குறாங்க. இப்போ வந்து ஜங்க் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. நம்ம சொல்லவா இப்போ மனசில் இருக்கிற சொல்லவா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அவனுக்கு அதுதான் அவளுக்கு அம்மா ஆகிட்டா, உனக்கு இப்போ ஒய்ஃபாக ஒன்று எதிர்பார்த்துருக்க அப்படி கேட்குறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குங்க பாரு, உன் ஃப்ரெண்டு என்கிட்ட மறக்க முடியாது சொல்லலாம் சொல்கிறாங்க. உண்மையாக சொல்லலாம் எனக்கு ஜிம்மி பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் எனக்கு தோணுது எனக்கு ஒரு சான்ஸை கொடுக்கணும். அப்புறம் என் மனசில் ஒரு இடம் பிடிக்கிறதுக்கு இல்லை பிடிச்சாச்சு எப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு காய் ஜங்க் பார்க்குறாங்க. எனக்கு தெரியுண்டா அவன் ஆல்ரெடி மனசில் இடம் பிடிச்சான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி இல்லாமலையா சார் வந்துட்டு ஸ்க்ரீன் சேவர் ஃபோட்டோ வச்சுருக்கீங்க சொல்கிறாங்க. அது ஜோனாவும் தானே இருக்கா. டேட்டே போய் சொல்லாதடா, ஜோனாவும் தான் அந்த ஃபோட்டோவில் இருக்கா. நீ அதிகமாக பார்க்குறது ஜிம்மில் இருக்கா எனக்கு தெரியும் சரியா சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கூட ஜோனா ஃபோட்டோ இருந்துச்சு. அப்படியே ஜோனா ஃபோட்டோ பார்க்கவே மாட்டேன் அதிகமாக. ஆனால் இப்போ ஜிம்மினோட ஃபோட்டோ சேர்த்து இருக்கும்போது நீ அப்படியே அடிக்கடி ஜூம் பண்ணி பார்க்குறேன் எனக்கு தெரியும் சரியா சொல்கிறாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகிறப்ப சைட் அடிக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஒரு மாதிரி ஷையாக ஸ்மைல் பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, நீ அகைன் ஹாப்பியாக இருக்க பார்க்க அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. ஆமாம் அவன் டிசர்வான பர்சன்டா சொல்கிறாங்க. கரெக்டு தான், நீயும் டிசர்வான பர்சன் தான்டா அப்படி சொல்கிறாரு. கரெக்டாக 2 பேரும் பேசிக்கிறாங்க. இப்படியே பேச அழகாக போயிட்டுருக்கு. இப்போ 3 மந்த் ஆஃப்டர் நம்ம ஜிமினும் ஜேனா வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ ஜெக்கோட அப்பா அம்மா வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்காக வெளில போயிருக்காங்க. இப்போலாம் ஒரு வில்லேஜ் போயிருக்காங்க. வீட்டில் 2 பேர் இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜோனா சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க. அவனுக்கு ஃபுட்டு வந்துட்டு என்ன வேணும்னு கேட்குறாங்க. ஏன்னா ஜிம்முக்கு ரொம்ப குக் பண்ண ரொம்ப நீட்டாக ரொம்ப எப்படி பர்ஃபெக்டாக குக் பண்ண மாட்டார். எனக்கு வந்து ரொம்பலாம் பர்ஃபெக்டாக குக் பண்ண வராதுடா ஜிம்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜோனா பார்க்குறேன். அம்மா யூ டோன்ட் வருமாம்மா சொல்லிட்டாங்க. என்னத்துக்கு யூ டோன்ட் வருமாம்மா, என் டேடா வருவாங்களா சொல்லிட்டாங்க. டேடா வந்தால் சொல்லிட்டாங்க. டேடா சூப்பராக குக் பண்ணுவாங்க சொல்லிட்டாங்க. நிச்சயமாக தான் சூப்பராக குக் பண்ணுவாங்க தெரியுமா, அவங்க குக் பண்ணுவாங்க, நீ வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. அப்படியா, அவர் பாவம் இல்லையா, அவருக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு வருவார சொல்லிட்டாங்க. அது விடுங்க அம்மா, டேடா சூப்பராக குக் பண்ணுவார், இன்னைக்கு நம்ம டேடா கையில் சாப்பிடலாம் சொல்லிட்டாங்க. ஜோனா ஜிம் பார்க்குறாங்க. அப்படி அம்மா சொல்லிட்டாங்க. இப்போ ஜோனா ஜிம் ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே அட்டாச் ஆகிட்டாங்க. இந்த குழந்தைய அவரை பெற்ற மாதிரி இருக்குது, அப்படி ஒரு பாசம் இருக்குது. இப்போ கரெக்டாக ஜெக் வந்துட்டாங்க. இப்போ ஜெக்கி உள்ளூர்னு பார்க்குறேன். 2 பேரும் சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. ஜிம் வந்து ஜோனாவுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜம்ப் பண்ணிட்டீங்களா அப்படி சொல்லிட்டாங்க. வந்துட்டு ஜிம்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மில் இருந்து பார்க்குறாங்க. ஜிம் சமைக்க விட்டு அழகாக உட்காந்துருக்காரு. ஜோனா பார்க்குறாங்க. ஜோனா செஞ்சுட்டு இருக்கா. டேடா சொல்லிட்டாங்க. என்னம்மா சொல்லிட்டாங்க. நீங்கள் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி சீக்கிரம் வாங்க சொல்லிட்டாங்க. எதுக்கு சொல்லிட்டாங்க. சீக்கிரம் வாங்க சொல்லிட்டாங்க. சரி ஓகே சார். ஜெக்கி போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிற வராங்க. இப்போ போய் பார்க்குது. டேடா எனக்கு மம்மாவுக்கு ரொம்ப பசிக்குது, குக் பண்ணுறீங்களா சொல்லிட்டாங்க. ஓகேங்க. ஏன் என்ன சொல்லி கேட்குறாங்க. இல்லை கிராண்ட்ஃபா ஊருக்கு போயிட்டாங்களா, அன்றைக்கி மேடாண்டி தீபாம்மா அம்மாவுக்கு அவ்வளோ குக் பண்ண வராதம்மா, பாவம்ல ஒர்க் பண்ணுறாங்களா ஹாஸ்பிட்டலில், காலைல வலிக்குள்ள சொல்லி பேபி தான் ரொம்ப பெரிய மனுஷன் பேர் பேசிகிட்டு இருக்கு. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் தான் குக் பண்ணி தரணுமா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஓகே ஜங்க உங்களுக்கு டயர்டாக தான் சொல்லுங்கள், நான் வந்துட்டு எனக்கு அவ்வளோ குக் பண்ண வராது, எனக்கு நூடுல்ஸ் வேணால் பண்ணவா சொல்லிட்டாங்க. பேபி பார்க்குறது. ஐயோ நூடுல்ஸ் தான் வேணாம்மா சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க டேடா வெரைட்டியாக குக் பண்ணுவாங்க அப்படி சொல்லி பேபி சொல்லுது. இப்போ ஜங் பார்க்குறாங்க. ஜிமின்ங்க நானும் குக் பண்ணுறேன் ஜிமின்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நான் குக் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சொல்கிறாங்க. போய் நம்ம ஜிம்னு உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்னு அப்பப்போ ஜெக்கி விட்டு தெரியாமல் சைடு அடிப்பார். நம்ம எப்படினாக்கா அவருக்கு பார்க்குறது பிடிக்கும், ஒரு மாதிரி நம்ம ஜென்டில்மேனா பார்க்குறது பிடிக்கும். இந்த பக்கம் பேபி பார்த்துட்டு இருக்கு.
அம்மா இங்கே பாருங்க இதை சொல்லுங்க சொல்லிட்டாங்க. பார்த்தா நம்ம ஜிம் ஜேக்கெல்லாம் பார்த்துருக்காங்க. அந்த ஜேக்கே அழகாக அந்த ஏப்ரல் வேர் பண்ணிட்டு ஒரு குக்கிங் பண்ண வச்சு வெஜிடபிள் கட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்த்துருக்காங்க. ஜேக் வெஜிடபிள் கட் பண்ணிட்டு பார்க்குறாங்க. இவ்வளோ அழகாக பண்ணிட்டு இருக்காரு பர்ஃபெக்டாக. ஜிம் பார்த்துட்டு இருக்கேன். இந்த பக்கம் பேபி தான் அம்மா அப்படின்னு கற்றுது. இப்போ தான் ஜேக்கே அங்கே பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜிம் ஜேக்கே பார்த்துருக்காங்க. ஜிம்முக்கு போய் ஆப்பிட போயிடுது. என்ன செய்யணும் சொல்லிட்டாங்க. நீங்கள் எனக்கு சின்ன பார்த்துருக்கீங்க சொல்கிறாங்க. அது ஒன்றுடா சொல்கிறாங்க. இது என்னன்னு சொல்லுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நான் சொல்லி கொடுத்துட்டு இரு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. நம்ம டாடாக்கு எதனா ஹெல்ப் பண்ண கேட்டு வரேன் சொல்கிறாங்க. இப்போ அப்படியா சரி போங்க அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் நினச்சி வராங்க. ஜங்குக்கும் சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் அமைதியாக இருந்தவர் பார்க்குறாங்க. ஏன்னா ஜிம்மில் நேரம் அவரை வச்சுக்கணுமா பார்த்தது அவருக்கும் தெரியும். பார்க்குறாங்க. சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஹெல்ப் வேணுமா சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஹெல்ப் சொல்கிறாங்க. இதை வச்சுட்டு கொஞ்சம் கட் பண்ணி தெரியா அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. நான் அந்த நூடுல்ஸ் வேக வைக்கிறேன் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு நம்ம ஜிம் போட்டு கட் பண்ண போகிறாங்க. ஜிம்மில் கட் பண்ணும்போது அக்கா ஒரு வேறு ஷேப்பில் கட் பண்ணுறாங்க. அப்படி இல்லை சொல்லி ஜேக்கே அப்படி கிட்ட வந்துட்டு வேக பண்ணிவிட்டு அப்படியே அதை வெஜிடபிள் அப்படின்னாக்கா அந்த நைஃப் அவர் ஜிம்மில் ஹேண்டில் டச் பண்ணுறாரு. இப்படி சொல்லிட்டு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஏன்னா கிச்சனுக்கு வந்துன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அது பிடிச்சிருக்குதான். இதெல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது. செக் பார்க்குறாங்க. இப்படி ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஓகே சொல்கிறாங்க. இப்போ செக்கோட அது ஹார்ட் பீட் வந்து ஜிம்மு நெக்கு கிட்ட அப்படி பட்டுருக்கு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜெயிக்க நினைக்கிறாங்க. எனக்கு தெரியும் உன்னை பற்றி எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நான் ரீட் பண்ணேன் சரியா ஓரளவு தெரிஞ்சிருக்கேன். நான் இன்றைக்கி அதை ரீட் பண்ணி ஆகணும். லைஃப் ஆனது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உன்னை கம்ஃபர்டபுளாக மாற்றணும் சரியா. ஏன்னா எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு. ஐ ஃபால் தான் பற்றி ஜிம்மின் அப்படி சொல்லிட்டு ஜேக்கே மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு ஏன் ஜேக்கோ டச் சொல்லி பிடிக்குது. எனக்கு ஏன் இதுக்குள்ள வரைக்கும் அந்த ஃபீலிங்ஸ் எனக்கு வராமல் இருந்துச்சு. இவன் நான் வந்து ஒரு நேரில் நினச்சேன். ஆனால் அப்படி இருக்கும்போது எப்படி எனக்கு ஜேக்கி கிட்ட வந்து இப்படி ஒரு ஃபீலிங்ஸ் வருது. அது எப்படி என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. ஏன் என் பாடிக்கு வந்து எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் ஆக மாட்டேங்குது. ஏன் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிடுச்சு. அது ஜிம் நினைக்கிறாங்க. ஜேக்கே ஏன்னா இன்னும் ஸ்டில் ஜேக்கே வந்து ஜிம்மில் வேக பண்ணி தான் வச்சிருக்காரு. அவர் ஆல்மோஸ்ட் அவர் நெக்கிட்ட போயிட்டு அப்படி ஒரு கிஸ் பண்ணவும் செஞ்சிடறாரு. நம்ம ஜிம்மில் எதுவுமே பண்ணுறா அமைதியாக நினச்சிருக்காரு. இப்போ ஜேக்கே நினைக்கிறாங்க. இப்போ ஜேக்கே வந்துட்டு யோசிக்கிறாங்க. எனக்கு தெரியும் உனக்கு வந்து என்கிட்ட கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன். அது எதனா அந்த ஃபீலிங்ஸ் உனக்கு உருவாயிருக்குன்னு சொல்லிட்டு நானே சொல்கிறேன். கண்டிப்பாக உனக்கு எனக்கு பிடிக்கும் நம்புறேன். அவனுக்கு ஒரு அழகான லைஃப்பில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செக் நினைக்கிறாங்க. ஏன்னா உனக்கு பாஸ்ட் லைஃப் வந்து உனக்கு ஹார்ட் பண்ணிட்டு போகலாம் சொல்லிட்டு செக் நினச்சிட்டு இருக்காங்க. ஜிம்னி அப்படியே அமைதி இருக்காங்க. செக்கே தான் கிஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளி வராங்க. தள்ளி வந்துட்டு ஓகே ஜிம்னி கட் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்த்தா இப்போ தான் அந்த ரியாலிட்டிக்கே வராங்க. அது சொல்கிறாங்க. இல்லை ஜிம் நானே பார்த்தது நீ போ ஜோனா அவனை எப்படி கூப்பிடுவானே போயிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் போயிடுறாங்க. ஏன்னா அவர் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணும். அவர் இங்கே இருந்த ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறது ஜெக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அவர் பத்திரமா நல்லா பார்த்துக்கணும். அவர் கம்ஃபர்ட் ஜோனாக மாறணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் வந்து உட்காராங்க. ஜிம் ஜேக்கை எட்டி பார்க்குறாங்க. எட்டி பக்கம் ஜேக்கை போட்டு அவர் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு குக் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. தெரியல அது பிடிச்சிருக்கு என்னமோ. இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் ஜிம் ஜேக்கை இந்த மாதிரி பார்க்குறாங்க. இப்போ ஜேக்கை குக் பண்ணி முடிச்சுட்டு 2 பேருக்கும் ஃபுட் அது ஃபிட் பண்ணி விடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நானே சாப்பிட்டுக்கிறேன் சொல்லிட்டாங்க. இப்போ பேபி தான் அம்மா நீங்கள் இருங்க உங்களுக்கு நீங்கள் பாவம் இல்லை நல்லா ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேக்கை 2 பேருக்கும் ஃபிட் பண்ணி விடுறாங்க. நான் ஃபிட் பண்ணுவேன் ஜோனா எனக்கு என்ன கஷ்டமோ இல்லை சொல்லிட்டு அவர் 2 பேருக்கும் ஃபிட் பண்ணிட்டுருக்காங்க. ஜிம் ஜேக்கே வந்து பார்க்குறாங்க. ஜேக்கே ஜிம் பார்த்துட்டு ஃபிட் பண்ணி விடுறாங்க. அப்புறம் 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பேபி 2 பேரும் மேலே வராங்க. மேலே வந்து பெட்டில் படுத்துறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க. 2 பேரும் பிளாங்கெட்டாக கவர் பண்ணிட்டு அப்படியே ஒரு இன்னொரு ரூம் போயிட்டு ஒரு ஃபைல் ஒன்று இருக்குது. அதாவது நம்ம ஜேக்கே ஜிம்மை பற்றி விசாரிக்க சொல்லியிருப்பாங்க இல்லையா அந்த ஃபைல் தான். அது இப்போ தான் ஜேக்கேக்கு வந்திருக்கு. ஏன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாரு. அதனால் வந்திருக்கு. அந்த ஃபைல் எடுத்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஜிம்மோட பிக்சர் ஒரு பேஜில் இருக்குது. அதாவது ஒரு இப்போ நியூயார்க் சிட்டி ஓகேவா. நம்ம ஜிம் படித்தது நியூயார்க்கில் தான் படிச்சிருப்பாரு. மெடிசன் அதாவது மெடிக்கல் காலேஜ் அங்கே தான் படிச்சிருப்பாரு. இப்போ எடுத்து பார்க்குறாங்க. ஜிம் படித்தது நியூயார்க் இல்லையா அப்படி சொல்லி பார்க்குறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ணால் 2 பர்சன்ட் பிக்சர் இருக்குது. ஒருத்தவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்கானாக்கா ஒரு மாதிரி ஒரு லைக் ஒரு அரகன் மாதிரி இருக்கான். பார்க்குறது அரகண்டாக இருப்பாங்களா அப்படி இருக்காங்க. அவன் ஜெக்கி பார்க்குறாங்க. இவனை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்க சார் ஜெக்கி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அவனும் பிஸ்னஸ் மேன் தான். அவனை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படி பக்கத்தில் பர்சன் பார்க்குறாங்க. பார்த்தா க்யூட்டாக அழகாக இருக்காங்க. நம்ம ஜிமினோட எக்ஸ் பாய் தான் இருக்காங்க அந்த ஃபோட்டோவில். அதுக்கு நேம் போட்டிருக்கு டைலன் அண்ட் ஜிமின் அப்படி போட்டிருக்கு. நம்ம ஜெக்கே பார்க்குறாங்க. டைலன் அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இவன் தான் நான் அப்படி பார்த்துருக்காங்க. அவன் அப்படி தான் பண்ணியிருப்பான். ஜிம்மி இந்தளவுக்கு பயப்படுற அளவுக்கு ஜிம்முக்கு ஒரு நைட் மேர் வர அளவுக்கு இவ்வளோ டைம் ஜிம்முக்கு ரொம்ப நைட் மேர் அடிக்கிறது ரொம்ப பயப்படுவார். நம்ம ஜேக்கே ஒரு டைம் கூட சொன்னதே கிடையாது. ஜிம்மி இந்த மாதிரி பயப்படுற சொல்லிட்டு நடிவர் நைட் சம்டைம்ஸ் மிட் நைட்டில் அப்படி பயப்படுவார். பயந்து போயிட்டு சம்டைம் பிள்ளையோட போட்டு புஷ் பண்ணுவார். அப்படிலாம் ஒரு அது மாதிரி நடந்திருக்கு. ஆனால் ஜேக்கே எதாவது சொல்லிட்டு இவன் நான் அப்பா அம்மா கூட ஜேக்கே சொல்லவே இல்லை. இப்போ ஜேக்கே தான் பார்க்குறாங்க. சரி ஓகே இது நம்ம ரீட் பண்ணால் தெரிஞ்சிடும். இது தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஜிம் வந்து க்ளியர் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஜேக்கே நினைக்கிறாங்க. இப்படி இதை ரன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வாரத்தில் பார்க்கலாம். ஓகே பாய் டேக் கேர் எவ்ரிவன்.